உட்கார். நீங்க எப்படி வர்றீங்களா? அதாவது நீங்க இப்போ கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க. ஆமா ஆமாங்க. இந்த வீடு என்ன விலை தரும்? இது ஒரு டைப், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடு தானுங்களே ஒரு 30,000 ரூபாய் பெறும். சொல்லிவிட்டீங்களே. அந்த 30,000த்துல 20,000க்கு மார்வாடி இட்ட அடமானம் இருக்கு. அம்மா அந்த அடமான பத்திரத்தை கொண்டு காட்டு. ஐயா வேண்டாங்க வேண்டாங்க, சத்தியமா சொல்றேங்க, வேண்டாங்க வேண்டாங்க, நம்புறேங்க. சரி, ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதாவது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்னஸ். அடுத்த பாயிண்ட், எனக்கு சம்பளம் என்ன இருக்கும்? 350 ரூபாய். அண்ணன் சொல்லியிருக்கான். ஆமா. அந்த 350ல ஏதோ எங்க அம்மாவுடைய சாமர்த்தியத்தினால வரவுக்கும் செலவுக்கும் தன்னை கட்டிட்டு போகுது. இடையில யாருக்காவது தலைவலி ஜுரம்னு வந்து டாக்டர் வந்துட்டாரு, தகராறு. ஏன் உங்களுக்கு கூட சொல்றேன் புரியுற மாதிரி. அன்னைக்கு குற்றாலத்துக்கு போனீங்கல்ல? ஆமா. அப்ப எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? அம்மாவுக்கு ஜுரமா தான் இருக்கு. ஜுரம் அடிச்சுல்ல? நீங்க போன உடனே டாக்டர் வந்தார். என்ன சொன்னாரு? பில்லு கொடுத்தாரு. அதனால மளிகை கடையில 10 ரூபாய் பாக்கி. நேத்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ் முடிஞ்சு அப்படி ஜாலியா தெருவில் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா கிடக்காரங்க. ஐயோ, பார்த்து கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி. இப்படி என்னத்த கேட்டுட்டா? டேய், நீ சோத்தத்தான் திங்கிறியா? பூரா கேட்டான். மானம் உள்ளவனா இருந்தா அங்கே நாக்க அப்படிட்டு செத்துருப்பான். கண்டிப்பா. ஆமா, நீங்க என்ன செய்தீங்க? நான் வீட்டுல வந்து சாகலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அதே ஸ்பாட்ல கடியாரம் என் கண்ணுல பட்டுச்சு. கடியாரத்துல என்ன இருந்தது? அதான் 10 ரூபாய் அடமானம், மார்வாடி, ஃபுல் செட்டில்மெண்ட். ஆதாரம் ரசீது ரெடியா இருக்கு. ரசீது என்னடா இதெல்லாம்? சும்மா ரமா, அப்புறம் ரசீதை மறைச்சுதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அம்மா நீங்க கொஞ்சம் உட்காருங்க, அந்த ரசீதை கொடுங்க. அம்மா இந்த ரசீதை பாத்துக்க. உனக்கு நம்பிக்கை தானே? பாத்தேமா, நம்பிக்கை தான். அம்மாவுக்கு நம்பிக்கை. நீ சும்மா இருமா. என்னமோ பெருசா 10 ரூபாய் விஷயத்தெல்லாம் பேச வந்துட்டான். என்ன 5 10 5 ரூபாயில போற மானம் 5 லட்சம் செலவு பண்ணாலும் திரும்பி வராது தெரியுமா உனக்கு? பயப்படுற நீ? இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போடுவாங்க, பயப்படுறியா? போட்டுமே, என்ன பிரமாதம்? நான் என்னமோ வெள்ளையும் சொல்லையுமா கோட்டு சூட்டு மூட்டு அலைறேன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நம்ம வீக்னஸ் பின்னால தெரியும். இந்த வீக்னஸ்க்கெல்லாம் நீங்க சம்மதிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம். எல்லா வீக்னஸ்க்கும் சம்மதிக்கிறோம். ஆல்ரைட், அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ப்ளீஸ். கடைசி பாயிண்ட். இன்னுமா? பார்த்து ஒரே பாயிண்ட் தான். உட்காருங்க, சும்மா உட்காருங்க, எல்லாம் அவசரப்படக்கூடாது. அதாவது இப்போ உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை நீங்க தர்பாரா நடத்துவீங்க. ஆமா, கட்டாயமா. அப்போ அந்த கல்யாணத்துக்கு பொம்பளைங்க எல்லாம் வருவாங்க. ஏன் வரக்கூடாதா? வரட்டும். ஆனா இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு பொம்பளைங்க எல்லாம் ஏன் வர்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்றேன், எனக்கு தெரியும். இந்த பொம்பளைங்க எல்லாம் யார் யாரு என்னென்ன நகை போட்டிருக்காங்க, யார் நகை போடாம பரிதாபமா வந்திருக்காங்க, இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கூடி பேசி கேலி பண்றதுக்காகத்தான். நான் கல்யாண வீட்டுல நல்லா கவனிச்சிருக்கேன். நான் கூட்டத்தை அப்படி ஜாடையா ஒதுங்கிக்குவேன் வைங்க. எங்க அம்மா இருக்குதே, அது ஒரு இடத்துல நிக்காது. குறுக்கையுமா இருக்கேன் போயிட்டு தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவான். அடிய அந்த பாத்தியா சாமியார்ச்சி மாதிரி உத்தராட்சத்தை போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாளே, மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு, அவதான் பொண்ணுக்கு அம்மா அப்படின்னு பேசுவான். அது நாங்க தான் இருந்துட்டு இருப்பேன். அது என் காதல விழுந்துருந்து வைங்க. அது எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தானே இருக்கும். ஆகையினால இந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சு இந்த கல்யாணம் கிடையாது. என்னடா உன் பாயிண்ட்? நீயும் அம்மா சும்மா இருங்க. அந்த பாயிண்ட்க்கு பதில் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். இப்படி வாங்கம்மா. சார் கொஞ்சம் உட்காருங்களா? ஆமா, பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதான உங்க பாயிண்ட். ஆமா. அப்ப நாங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எங்களுக்கும் பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதால தான் ஏழை வீட்டை தேடிட்டு வந்திருக்கோம். பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதுல நீங்களும் நானும் ஒற்றுமையாயிட்டோம் இல்லையா? ஆமா, இந்த ஒரு விஷயத்துல தானே தகராறே அங்கதானே. சார் எதுக்காக இந்த வீண் பேசலாம்? வேண்டாம்னு சொல்லிடுங்க. நாங்க பணக்கார இடத்தை தேடிட்டு போறோம். பணத்தோட சரிட்டு அம்மா வாமா வீட்டுக்கு. இருங்க, இங்க அப்படிலாம் போயிடக்கூடாது. இப்பதான் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் இதே முறையை பின்பற்றி ஏழைகள் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சமத்துவமா வாழ்றதுக்கு இது ஒரு புது வழியா. பாயிண்ட் கரெக்ட். நீங்க இத வந்த உடனே சொல்லிக்கலாம். நீங்க கொஞ்சம் பேச விட்டா தானே எங்களை. நீங்க தான் பாயிண்ட வச்சு உடைச்சிட்டு இருந்தீங்க. அப்படி உடைச்சனால தானே உண்மை வெளியாச்சு. அப்ப கல்யாணம் நடத்திட வேண்டியதான். அம்மா என்னம்மா யோசிக்கிற? ஊர் உலகம் ஏதாவது சொல்லுவேன் பயப்படுறியா? உலகம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். உலகத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். இனிமே நீரை தகராறு
அம்மா பாத்தியாரம்மா, எங்க அண்ணத்துக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்லி கொடுத்துருங்க. நீங்க வாட்டுக்கு தை 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 தைன்னு நாளை நீட்டிக்கிட்டு போக வேண்டாம். இதெல்லாம் இந்த தைக்குள்ளே முடியும். என்னம்மா புரியுதா? அம்மா அம்மோ, அடடடா எங்கம்மா போயிட்ட? கண்ணெல்லாம் எரியுது. உன் வேலையே இதானே? கண்ணு எரியுது. பாவம் தான், பாவம் பாவம். என்னம்மா எங்கம்மா போயிட்ட? இதான நின்ன? உன் வேலை இதானம்மா, சொல்லிட்டு போக கூடாது. கண்ணெல்லாம் எரியுதுமா, தண்ணி ஊத்து சீக்கிரம். இருமா, புது கை, புது கை. யாக்கை யாக்கை யாக்கை. நீங்களா? என் குணம் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல? எதையும் உடைச்சு பேசுறேன். உடைக்கிறதுக்கு என்ன சார் இருக்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. எந்த நோக்கத்தோடு, எந்த அடிப்படையோட என் முதுவை தேய்ச்சிட்டு வந்தீங்க? ஐயோ கருமம் கருமம். இதுல என்ன சார் அடிப்படை நோக்கமும் வேண்டி கிடக்குது? கண்ணுக்குள்ள சீக்காய் போட்டுட்டு காடு காடுன்னு கத்திட்டு இருந்தீங்க. போன போதே தேய்ச்சோட வந்த அந்த காரியத்தை நீங்க செய்யலாமா? சார் ஆபத்துக்கு பாவம் இல்ல சார். இப்ப என்ன ஆபத்து நடந்து போச்சு? என்ன ஆபத்து? ஏன் சார் இப்படி குத்திட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கு தேய்ச்சி விடுற வழக்கம். அந்த பழக்கத்துல போனா போதும் தேய்ச்சோட வந்தா அத உலகம் புரிஞ்சுக்கிறமா? நான் உங்களை பார்க்க மாட்டேன். உலகம் என்ன செய்யும்? நம்ம மனசுல களங்கம் இல்லாம இருந்தா சரிதான். நீங்க ஒண்ணு அதை பூசி மெழுக வேண்டாம். நான் உடைச்சு சொல்றேன். உலகம் என்ன சொல்லணும்னு கேட்டா, முதுகு தேய்ச்சி விட்டதுல என்னமோ இருக்குன்னு சொல்லுமா இல்லையா? ஒண்ணும் சொல்லாது. கண்ணறியுதுன்னு சொன்னீங்கல்ல, உட்காருங்க. கண்ணு இருந்தாலும் சரி, வீடே இருந்தாலும் சரி, நீங்க இருக்க போயிடுங்க. ஐயோ உட்காருங்களேன். முடியாது. எங்க எங்க அம்மாவே? ஐயோ வேண்டாம் இருக்கேன். இங்க இருக்கேம்மா. என்னமா இது? ஒரு பணக்கார பொண்ணு குளிக்கிற ரூம்குள்ள வந்துச்சு. அதை நோட் பண்ணாம நீ என்னமா பண்ணிட்டு இருந்த? அது வந்து என் முதுவை தொட்டு பிடிச்சு. டேய் தொட்டா என்ன? பச்சை பிள்ளை மாதிரி பயந்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கியே. பச்சை பிள்ளையாவது காஞ்ச பிள்ளையாவது விஷயமே வேறையா போயிடுமா? நீ என்னமோ என்ன பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க சரி திட்டம் போட்டுட்டு இருக்கிறேன். முதல்ல அந்த அம்மா வெளியில போக சொல்லு. போக சொல்லு. இல்லாட்ட அப்படி ரோட்டுக்கு போயிடும். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த புலி வெட்டுறது ஜனங்க பார்க்கவே வேண்டாம். அம்மா உங்க குழந்தைக்கு தண்ணி ஊத்தி விடுங்க. கண்ணு எரிய போடுது. இருக்க உட்காரு, தண்ணி ஊத்து. படு ஒண்ணு மாதிரி